வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே போதும், எங்க பார்த்தாலும் தண்ணி பழம் இருக்கும். தண்ணி பழம் இல்லாத ஏரியாவே இருக்காது. வெயில் என்னதான் அடிச்சாலுமே இந்த டைம்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்க்காகவே எனக்கு சம்மர் சீசன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. தர்பூசணி நார்மலா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ் மில்க் சர்பத் நீங்க செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பா இந்த டைம் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பாதாம் பீஸை மிக்சியில போட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்சிட்டு ஊற வச்சீங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் எப்படி காய்ச்சோமோ நார்மலா அதே மாதிரி காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நல்லா பீஸா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்க கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸா போட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தண்ணி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாதாம் பீஸை ஆட் பண்ணிட்டு ஊற வச்ச சப்ஜா விதைகளும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணிட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வாட்டர்மெலன் சர்பத் வீட்டிலே ரெடி ஆயிரும்.